ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்றதுக்கு முன்னாடி இப்போ நம்ம இன்ஸ்டியூட்ல பார்த்தோன்னா எஸ்ஐ, பிசி மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4க்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேச்சஸ்மே அவைலபிளாக இருக்குது. சரியா? ஸோ இப்போ எஸ்ஐக்கான புதிய பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போனா மார்ச் 15 முதல் வந்து எஸ்ஐக்கான புதிய பேட்ச் போய்கிட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா கிளாஸ்ல ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வந்து வெள்ளி எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் தான் கிளாஸ் எடுப்பாங்க. உங்களுக்கு டெய்லி ஸ்பாட் டெஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ வீக்லி ஓவரால் டெஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டவுட்ஸ் எதாவது இருந்தால் உடனே என்ன பண்ணுவாங்க, ரெக்கவர் பண்ணி விட்டுருவாங்க. சரியா? ஸோ கண்டிப்பாக நம்பி ஜாயின் பண்ணுங்க. இந்த வருஷம் பார்த்தோன்னா ஜூன் மாதம் என்ன பண்ணாங்க, எஸ்ஐக்கு நோட்டிஃபிகேஷன் போட போறோம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் விட்டதுக்கு அப்புறம் போய் படிக்கணும்னு யோசிக்காத. இப்பவே படிச்சு முடிச்சு ரெடியா இருந்தா நோட்டிஃபிகேஷன் அப்போ ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் போட்டுட்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் போயிடலாம். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ ஆல்ரெடி நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து பார்த்தோன்னா எஸ்ஐ டபுள் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்குது. அந்த டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தோன்னா கொஸ்டின் நம்பர் 9. கொஸ்டின் நம்பர் 9. அந்த 9வது டெஸ்ட்ல பார்த்தோன்னா இருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி 30 கொஸ்டின் பார்த்தாச்சு. ஸோ மீதி கொஸ்டின் தான் இன்னைக்கு பாருங்க. 31 to 55 வரைக்கும் நீங்க பார்க்கலாம். சரிங்களா? அடுத்த இன்னொரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 55 to 56 to 80 வரைக்கும் பார்த்தோன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ மறக்காம நீங்களும் என்ன பண்ணுங்க, ஸோ எவ்வளோ கொஸ்டின் போடுறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சரி நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடலாம். சரிங்களா? ஓகே, பார்க்கலாம். பச்சையம் ஒளியாற்றலை என்னவா மாற்றுறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பச்சையம் தயாரிக்க என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ வந்து ஒரு தாவரங்களுக்கு தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்துக் கொள்ள பச்சையம் வந்து முக்கியம். பசுங்கணிதம் ரொம்ப முக்கியமானது. ஒளி சேர்க்கை மூலம் என்ன பண்ணுது, ஏற்படுது. சூரிய ஒளி என்ன பண்ணுது, தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்துக் கொள்வது. ஸ்டார்ச் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது என்ன மாறுதுன்னா, இந்த பச்சையம் இருக்குல்ல, அந்த ஒளியாற்றலை என்னவா மாத்துது பார்த்தீங்கன்னா, தனக்கு தேவையான ரா பவர், கெமிக்கல் பவரா மாத்திக்குது. அப்ப அந்த பச்சையம் என்ன பண்ணுது, ஒளியாற்றலை வேதிய ஆற்றலாக மாற்றுகிறது. அடுத்து கூற்று 1, ஒளி சேர்க்கைக்கு பசுங்கணிகம் பயன்படுத்தப்படுறது. இது கரெக்ட். ரிபோசோம்கள் வந்து பார்த்தீங்கன்னா உட்கருவை பெறவில்லை அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஸோ கூற்று 2மே சரி. கூற்று ஒளி சேர்க்கைக்கு பசுங்கணிகம் பயன்படுத்தப்படுகிறது கரெக்ட் தான். கூற்று 1 கரெக்ட் தான். ஸோ இப்போ கூற்று 2, ரிபோசோம்கள் உட்கருவை பெறவில்லை. ரிபோசோம் என்ன கிடையாது, உட்கருவு இருக்காது. ஸோ அப்ப என்ன பண்ணுது, 2 மட்டும் தான் சரி. கூற்று 2 மட்டும் தவறு அப்படின்னு போயிருப்பாங்க. பேஸ்ட் ஆன் ஆப்ஷன் போகும்போது 1 மற்றும் 2ம் சரி அப்படின்னு போய்க்கிறாங்களா. இங்க 1 மற்றும் 2ம் சரிதான். 1 மற்றும் 2ம் சரிதான். இது சரியா? அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 3, சரியானதை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு போயிருக்காங்க. சரியானது மனிதன் அப்படின்னு கொடுத்து, மனிதன் இருசல் பெயர். மனிதனுடைய இருசல் பெயர் என்ன? இப்ப வந்து பார்த்தோன்னா மனிதன் சொல்லும்போது அல்லியும் சட்டைவன் கொடுத்துறாங்க. மனிதனோட இருசல் பெயர்னா வரும் ஹோமோ செப்பியன்ஸ் வரும். இது தவறு. எலி அப்படின்னு சொல்லும்போது கொம்பன் லிவியா அப்படின்னு போயிருக்காங்க. ஸோ எலி வந்து பார்த்தோன்னா இது கொம்பன் லிவியா கிடையாது. லிவியா அப்படின்னு இது வந்து பார்த்தோன்னா தப்பு. ரேட்டஸ்னு வரும். அடுத்து தேங்காய் சொல்லும்போது காக்கஸ் நியூசிபரா. இது கரெக்ட். காக்கஸ் நியூசிபரா என்பது சரியான விடை. ஸோ மீன் சொல்லும்போதும் காரிகா பப்பாயா, இது வந்து பப்பாளியோட இருசல் பேரு. அப்ப இதுவும் தவறு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் 34, பட்டு உற்பத்தியில் இந்தியா எத்தனாவது உள்ளது? பட்டு உற்பத்தியில் இந்தியாவின் இடம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ உலக பட்டு உற்பத்தியில் இந்தியா வந்து 2வது இடத்தை பிடித்துள்ளது. முதலிடம் கொடுக்கும்போது சீனா. முதலிடம் வந்து சீனா. பொதுவாக பார்த்தோன்னா நம்ம யூஸ் பண்ற பட்டு என்ன பட்டுன்னு பார்த்தீங்கன்னா மல்பெரி பட்டு. நம்ம யூஸ் பண்றது மல்பெரி பட்டு தான் யூஸ் பண்ணுவோம். இயற்கை பட்டு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து என்ன எங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா கர்நாடகா தான் அப்படிப்பாங்க முதலிடத்தை வகிக்கிறது. காஃபி உற்பத்திலையும் கர்நாடகா தான், மென்பொருள் உற்பத்திலையும் கர்நாடகா தான், இந்த மாதிரி பட்டு உற்பத்திலையும் கர்நாடகா தான் முன்னிலை வைக்கிறது. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 5, தேனீக்கள் மலர்களிலிருந்து டேஷ் என்ற இனிப்பு சாறை சேகரிக்கிறது அப்படி கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா நெக்டார் இந்த சிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைட்டர் வந்து நோட் எழுதியிருப்பாரு. நெக்டார் அப்படின்னு என்ன பண்றாரு, ஒரு இனிப்பு சாரை தான் தேன் போய் எடுக்குது. தேனீக்கள் வந்து பூல் தான் எடுக்கிறாங்கன்னா நெக்டார் தான் எடுக்குது. கேப்ரினோ, யாக்கு, லார்வா இதெல்லாம் கிடையாது. நெக்டார் அப்படின்ற ஒரு தேன் ஸ்வீட் தான் எடுக்குது. நெக்டார். கொஸ்டின் 36, இந்தியாவில் குடற்புழு விழிப்புணர்வு தினம் இப்போ வந்து அனுசரிக்கிறாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. சரியா? ஸோ இப்போ என்னன்னா நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா சாப்பிட்டு பார்த்தோன்னா நம்ம பாத்ரூம் போகும்போது என்ன ஆகுது, பூச்சி இருக்குது வயிற்றுல அப்படின்னு யோசிப்பாங்கல்ல. அப்போ வந்து நிறைய பூச்சி வருதுன்னா பண்ணுவாங்க, டேப்லெட்டை போட்டு யூஸ் பண்ணுவாங்க. குடற்புழு இருந்துச்சுன்னா இந்த நாடா புழு, கொக்கி புழு இந்த மாதிரிலாம் புழுக்கள் கொடுத்துருப்பாங்க. இதுல இருந்தா என்ன நிறைய பிரச்சனை வருது. அது விழிப்புணர்வு எப்போ ஏற்படுத்தணும் பார்த்தோன்னா
பிப்ரவரி 10 விழிப்புணர்வை ஏற்படுத்துறாங்க. கொஸ்டின் நம்பர் 37 ஆந்த்ராக்ஸ் நோயை உண்டாக்குவது. ஆந்த்ராக்ஸ் நோயின்னு சொல்லும்போது இங்கவே ஆன்சர் இருக்குது பேசிலஸ் ஆந்த்ராக்ஸ் என்பது சரியான விடை. இது பார்த்தோன்னா பிரித்தெடுக்கும் நோய் என்றும் அழைக்கப்படுகிறது. சரியா? இப்போ இந்த விப்ரியோ கலரை சொல்லும்போது கலரா நோய்க்கான அறிகுறி எது பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து சால்மோனல்லா டைசிஸ் அப்படின்னு போகும்போது சால்மோனல்லா டைசிஸ் சொன்னீங்க எதோடைய நோய் சரி சால்மோனல்லா டைசிஸால சால்மோனல்லா டிசீஸ் அதனால ஏற்படக்கூடிய நோய் எது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விடுங்க. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் 38 பிறந்த குழந்தைக்கு முதல் தவணையில் போடப்படும் ஊசி. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தோன்னா 23 எஸ்ஐல கொண்டு கேட்டிருந்தாங்க. ஸோ பிசிஜி இதுதான் பார்த்தோன்னா முதல்ல ஃபர்ஸ்ட் பிசிசி போடுவாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க எம்எம்ஆர். அடுத்து எம்எம்ஆர் வந்து போடுவாங்க. சரியா? ஸோ பிசிஜி தான் ஃபர்ஸ்ட் போடுற ஊசி. கொஸ்டின் 39 மைக்ரோகிராஃபியா என்ற நூலின் ஆசிரியர் யார்? மைக்ரோகிராஃபியா என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கொடுக்கும்போது ஸோ நுண்ணோக்கியை கண்டுபிடித்தவர் செல்லை கண்டுபிடித்தவர் அவர் தான் பார்த்தோன்னாக்கா ராபர்ட் ஹூக். அவர் தான் இருப்பாங்க மைக்ரோகிராஃபி என்ற நூலை வந்து எழுதியிருப்பாரு. சரி ஆர்எச் சுக்டேக்கர் லினேயஸ் டார்வின் சொல்லும்போது சார்ல்ஸ் டார்வின் இருப்பாங்க பரிணாம வளர்ச்சி கோட்பாடு அது வந்து பார்த்தா டார்வின் கரோஸ் லினேயஸ் அப்படின்னு கொடுக்கும்போது ஸ்பீசியஸ் பிளான்ட்ரம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கரோலஸ் லினேயஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. பந்தம் மற்றும் ஊக்கார் அப்படின்னு எடுக்கும்போது என்ன பண்ணியிருப்பாங்க அவங்க ஸோ இவர் வந்து பார்த்தோன்னா சாரி ஓகே இப்போ ராபர்ட் ஹூக் அப்படின்னு எடுக்கும்போது நம்ம வந்து மைக்ரோகிராஃபியா சார்ல்ஸ் டார்வின் அப்படின்னு கொடுக்கும்போது பரிணாம வளர்ச்சி கோட்பாடு கரோலஸ் லினேயஸ் சொல்லும்போது இப்போ அந்த நூல் தானே இருப்பாங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இருசொல் பெயரிடம் வந்து அறிமுகப்படுத்தினதை செயல் வடிவமா கொண்டு வந்திருப்பாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னாக்கா இவருடைய நூல். ஸோ அடுத்த கொஸ்டின் போடலாம். கொஸ்டின் நம்பர் 40 பாக்டீரியா ஒரு டேஷ் அப்படின்னு கேட்குறாங்க. பாக்டீரியா ஒரு செல் உயிரா இரு செல் உயிரா ரெண்டுமே சரியா ரெண்டுமே தவறா அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? பாக்டீரியா அப்படின்னு பார்த்தோன்னாக்கா புரோகேரியாட்டிக் செல்கள். பாக்டீரியா வந்து பார்த்தோன்னா புரோகேரியாட்டிக் செல்கள். இப்போ யூகேரியாட்டிக் புரோகேரியாட்டிக் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. தெளிவான உட்கருவை பெற்றல் அதுதான் பார்த்தோன்னா புரோகேரியாட்டிக் அப்படின்னு போயிருப்பாங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 41 மின் சாதன சுவிட்சுகள் செய்ய பயன்படும் பலபடி. மின் சாதன சுவிட்சுகள் இப்போ வந்து நம்ம சுவிட்ச் போடுவோம்ல. ஸோ மின்சார போர்டு வந்து பார்த்தா சுவிட்ச் போட்டால் சுவிட்ச் ஆன் பண்ணணும் சுவிட்ச் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு உள்ள அந்த சுவிட்ச் போடுறது வந்து பார்த்தா என்ன யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா பேக்லைட் என்ற நெகிழி பயன்படுத்தப்படுகிறது. ஸோ பிளாஸ்டிக் அது என்ன பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா பேக்லைட். இது பார்த்தீங்கன்னா வெப்பத்தால் இறுகும் நெகிழின்னு பார்த்தீங்கன்னா பேக்லைட்டு. வெப்பத்தால் உருகும் நெகிழின் போது நம்ம யூஸ் பண்ணுற ஜானல்லாம் வெப்பத்தால் உருகக்கூடியது. ஆக்ரலிக் அப்படின்னு சொல்லும்போது கம்பளி போன்ற இயற்கை பண்பு கொண்டதுதான் ஆக்ரலிக். ஸோ அடுத்து பிவிசி அப்படின்னு சொல்லும்போது பாலி வினைல் குளோரைடு. பழுப்புலாம் யூஸ் பண்ணுவோம் எலக்ட்ரிக்கல் பழுப்பு வாட்டர் பழுப்பு எல்லாமே பிவிசி தான் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். 42 செல்லுலோஸ் அப்படின்றது இயற்கை பலப்படி. செல்லுலோஸ்ன்றது இயற்கை பலப்படி தாவரங்கள்ல பார்த்தீங்கன்னா இயற்கை காணப்படுது தான் செல்லுலோஸ். இது இயற்கை பலப்படிக்கு எடுத்துக்காட்டா போயிருப்பாங்க. ஸோ 1க்கு நேரம் 2. ஸோ இது ரிஜெக்ட் இதுவா அதுவா அப்படின்ட்டு தான் பார்க்க போறோம். சரியா? நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இப்போ இது வந்து பார்த்தோன்னா கைட்டின். இது கைட்டின் அப்படின்னு போயிருப்பாங்க. கைட்டின் பார்த்தோன்னா நீர்க்குழாய் பார்த்தோன்னா பிவிசி. நீர்க்குழாய் வந்து பிவிசி. ஸோ 2-4 அப்ப 2-4 ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். இறகுகள் அப்படின்னு சொல்லும்போது புரத பலப்பொடி கைட்டின் சொல்லும்போது நண்டோட மேலோடு கைட்டின் என்ற வேதிப்பொருளால் ஆனது. ஸோ இது கைட்டின். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 43 பென்சிலின் முதலில் கண்டுபிடித்தவர் யார்? பென்சிலின் என்ன பண்ணுங்க அதிசய மருந்துகளின் ராணி என்று அழைக்கப்படுவது 1929 அலெக்சாண்டர் பிளமிங் என்பவர் தான் என்ன பண்றாரு பென்சிலின் பார்த்தோன்னா பென்சில் நெட்டோட்டம் அல்லது பெனிசிலின் கிரைசோசினும் அப்படின்ற பூஞ்சையில தான் இருப்பாங்க பென்சிலின் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இது வந்து பார்த்தோன்னா முதல் கண்டுபிடிக்கப்பட்ட நோய் எதிர்ப்பு சக்தி பெஸ்ட் ஆன்டிபயோட்டிக்கா கருதுவாங்க. ஸோ அலெக்சாண்டர் பிளமிங் இஸ் ரைட் ஆன்சர். சரிங்களா? ஓகே. அடுத்து கரோலஸ் லினேயஸ் லூயிஸ் பாஸ்டர் அப்படின்னு கொடுக்கும்போது ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் வெர்னாய் கடி வந்து பார்த்தா மருந்து கண்டுபிடிச்சு சொல்லும்போது லூயி பாஸ்டர். அதே மாதிரி நொதித்தல் என்ற செயலை முதல் கண்டுபிடிச்சவரும் லூயிஸ் பாஸ்டர் அவர்கள் தான். சரிங்களா? ஓகே. அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 44 நம் உடல் சரியாக இயங்குவதற்கு டேஷ் தாது உப்பு தேவைப்படுகிறது. நம் உடல் சரியாக இயங்குவதற்கு என்ன தேவைன்னு பார்த்தோன்னாக்கா கந்தகமா அமோனியமா கால்சியமா சோடியமான்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னாக்கா இதே தாவரங்களுக்கு முக்கிய உணவு சொல்லும்போது அமோனியம் கொடுத்துருப்போம். தாவரமா இருந்தா கண்டிப்பா அமோனியம் சொல்லியிருப்போம். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா NH3 நைட்ரஜன் ஹைட்ரஜன் கார்பன் காணப்படுது. ஸோ பொதுவாக NPK நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் இது 3 பார்த்தோன்னா தாவரங்களுக்கு இன்றியமையாத ஊட்டச்சத்தா போயிருப்பாங்க.
ஸோ மனுஷன் அப்படின்னு கொடுக்கும்போது சோடியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நமக்கு வந்து பார்த்தோன்னா சோடியம் மிக மிக முக்கியமானது. சரியா? நம்ம உடல் சரியாக இயங்குவதற்கு பார்த்தோன்னா சோடியம். அப்போ இதயத்தை சீராக செயல்பட வைக்க சோடியம் 24 என்ற கதிரியக்க ஐசோட்டோப் வந்து பயன்படுத்தப்படுகிறது. அடுத்த கொஸ்டின் 45. முதல் மயக்கமூட்டியாக கண்டறியப்படுகிறது. முதல் மயக்கமூட்டி அப்படின்னு கொடுக்கும்போது கோகோ இலைகளிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட கொக்கைன் கண்டுபிடிச்சது பார்த்தோன்னா ஆல்பர்ட் நிமானின் அவர் தான் நம்பிப்பாரு முதல்ல கோகோ இலைகளிலிருந்து கொக்கைன் என்ற முதல் மயக்கமூட்டு மருந்து வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம யூஸ் பண்றது அயோடோ ஃபார்ம், குளோரோசைலக்னஸ், ஆஸ்பிரின் சொல்லும்போது பார்த்தோன்னா இது வந்து பல்லி நிவாரணி, அதாவது காய்ச்சலை குறைக்கக்கூடிய மருந்து. இது வந்து பார்த்தோன்னா பேராசிட்டமல் மாதிரி. ஆஸ்பிரின் சொல்லும்போது வலி நிவாரணி, பேராசிட்டமல், ஆன்டிபைரட்டிக் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 46. அறை வெப்பநிலையில் திண்ம நிலையில் உள்ள அலோகம் எது? அறை வெப்பநிலையில் திண்ம நிலையில் உள்ள அலோகம் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இது வந்து ஜென்ரலா அலோகங்கள் பார்த்தோன்னா திடப்பொருளா இருக்காது. அயோடின், சிலிக்கான், நைட்ரஜன், வைரம். அயோடின், சிலிக்கான், நைட்ரஜன், வைரம் அப்படின்னு போயிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா திண்ம நிலையில் உள்ள அலோகம் அப்படின்னு கொடுக்கும்போது அயோடின். இது வந்து பார்த்தோன்னா அயோடின் தானே அது திண்மையில் காணப்படுகின்ற அலோகமாக காணப்படுகிறது. சிலிக்கான் சொல்லும்போது உலோக போலி, நைட்ரஜன் அலோகம், வைரமும் அலோகம் தான். அடுத்து 47. கீழ்கண்டவற்றில் உலோக போலி எது? உலோக போலி எது அப்படின்னு கேட்குறாங்க. சல்ஃபர், காத்து, அயோடின் இல்ல பாஸ்பரஸ். இது எல்லாமே பார்த்தோன்னாக்கா அலோகங்கள், எல்லாமே அலோகங்கள். ஸோ இது மட்டும்தான் உலோக போலி. ஆன்டிமனி. சரியா? சிலிக்கான், ஜெர்மானியம், ஆன்டிமனி, டெல்லூரியம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நினைப்பாங்க இது எல்லாமே கொடுக்கும்போது போரான், இதெல்லாம் கொடுக்கும்போது இதை எதுக்கு எடுத்துக்காட்டுனா உலோக போலிகளுக்கு எடுத்துக்காட்டா போயிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் 48. நீரின் மூலக்கூறு வாய்ப்பாடு H2O. நீரின் மூலக்கூறு வாய்ப்பாடு H2O 1க்கு நேரம் 3. ஸோ அப்போ இதுவும் ரிஜெக்ட். அடுத்து குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லும்போது C6H12O6 ஒற்றை சர்க்கரை அப்படின்னு போயிருப்பாங்க. மோனோசாக்கரைட் இஸ் ரைட் ஆன்சர். ஸோ 3, 4. அடுத்து அமோனியா அப்படின்னு கொடுக்கும்போது NH3 நைட்ரஜன் ஹைட்ரஜன் சேர்ந்த கலவை. ஸோ 1. கந்தகமிலம் H2SO4 3, 4, 1, 2. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். சரிங்களா? இந்த கந்தகமிலம் தான் வேதிப்பொருட்களின் அரசன் அப்படின்னு கொடுப்பாங்க. இந்த அமோனியா உரங்கள் தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது. குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லும்போது எனர்ஜி தேவையான உடலுக்கு தேவையான ஆற்றல் இருந்ததுன்னா நம்ம சாப்பிட்ற என்ன பண்ணுது குளுக்கோஸாகவும் மாறி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க தேவையான ஆக்சிகரணம் மட்டும் தேவையான எனர்ஜியாக மாறுகிறது. நீரின் மூலக்கூறு வாய்ப்பாடு H2O. அடுத்து ஓரணு மூலக்கூறுக்கு எடுத்துக்காட்டு. ஒரே ஒரு அணுவை கொண்ட மூலக்கூறு அப்படின்னு கொடுக்கும்போது பாஸ்பேட், சல்ஃபர், ஆக்சிஜன், மந்தவாய்க்கல். ஸோ இதுல வந்து பார்த்தோன்னா மந்தவாய்க்கல் தான் என்ன பண்ணுது ஓரணு மூலக்கூறு. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா அது மட்டும் தான் என்ன பண்ணுது ஒரே ஒரு அணுவை பெற்று காணப்படுகிறது. ஸோ ஆப்ஷன் சி மந்தவாய்க்கல் என்பது சரியான விடை. இப்போ சல்ஃபர் அப்படின்னு கொடுக்கும்போது S8 அது வந்து பார்த்தீங்கன்னா பலரணு மூலக்கூறு. ஆக்சிஜன் சொல்லும்போது O2 இது ஈரணு மூலக்கூறுக்கு எடுத்துக்காட்டா போயிருப்பாங்க. பாஸ்பேட்டும் பலரணு மூலக்கூறு எடுத்துக்காட்டு தான். திண்ம நிலையில் இருந்து வாயு நிலைக்கு பொருள் மாறுவது. இப்போ என்ன காண்பட்டா திண்ம நிலை திட பொருள் என்ன பண்ணுது டைரக்டா வாயு நிலைக்கு போச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பதங்கமாதல். திடப்பொருள் டு வாயு ஸ்ட்ரெயிட்டா போச்சுன்னா பதங்கமாதல். இப்போ திரவமாதல் அப்படின்னாக்கா திடம் டு திரவமாச்சு அப்படின்னு சொன்னா இது என்ன சொல்லியிருப்பாங்க திடப்பொருள் திரவமா மாறுச்சுன்னா உருகுதல். இதுக்கு பேரு உருகுதல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரியா? இப்ப திண்மம் அப்படின்னு கான்செப்ட் என்ன பண்ணாக்கா திரவம் இருக்குது என்கிட்ட, திரவத்தை நான் என்ன பண்ண போறேன் திட பொருளா மாத்த போறேன். இதுக்கு என்ன சொல்லணும்னாக்கா உறைதல். இதுக்கு பேரு உறைதல் அப்படின்னு போயிருப்பாங்க. அடுத்து அனைத்தும் சரியெல்லாம் கிடையாது. ஸோ பதங்கமாதல் என்பது சரியான விடை. அடுத்த கொஸ்டின் எடுத்துக்காட்டு சொல்லும்போது இப்போ கற்பூரம், நாப்திலின், பென்சின் இதெல்லாம் நம்ம இருப்பாங்க பதங்கமாதலுக்கு எடுத்துக்காட்டு. யூரியா அதெல்லாம். சமண தீர்த்தங்காலின் வாழ்க்கை வரலாறு உள்ளடக்கமாக கொண்ட நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. நாலடியார் கிடையாது, சுற்றி திரிதலும் கிடையாது. இப்போ வந்து சமணம் அப்படின்னு சொல்லும்போது ஜைனம் அப்படின்னு கொடுத்தால ஜைன ஜர்தா என்பது சரியான. பஞ்சதந்திர கதைகள் அப்படின்னு கொடுக்கும்போது யாரை பத்தி கொடுத்துருப்பாங்கன்னா புத்தரின் வாழ்க்கை வரலாறு கொடுக்கும்போது பஞ்சதந்திர கதைகள் மூலம் அறிஞ்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆசிய ஜோதி எட்வர்ட் ஆலன் வந்து எழுதியிருப்பாரு. அது மூலியமும் கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ இங்க வந்து பார்த்தோன்னா ஜைன ஜர்தா என்பதே சரியான விடை. பிகாரா என்னும் சமஸ்கிருத சொல்லின் பொருள் என்ன? பிகாரம் 52. சரியா? இப்போ விகாரா என்னும் பொருளுக்கான பொருள் என்ன அப்படின்னு கேட்கும் போது ஸோ வாழ்விடம். விகாரம் வாழ்விடம் என்பது சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 53.
நம்பியாண்டார் நம்பியால் தொகுக்கப்பட்ட நூல் எது? நம்பியாண்டார் நம்பியால் தொகுக்கப்பட்ட நூல் எது அப்படின்னு கேட்கிறாங்க. சரியா? தேவாரம். நம்பியாண்டார் நம்பியால் தொகுக்கப்பட்ட நூல் வந்து தேவாரம் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. சரியா? பெரிய புராணம் வந்து சேக்கியார், திருவாசகம் வந்து பார்த்தோன்னா மாணிக்க வாசகர். திருவாசகத்துக்கு இணையாக ஒரு வாசகம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க மாணிக்க வாசகர். அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 54. பொருந்தாததை தேர்ந்தெடுக்கும். பொருந்தாததை தேர்ந்தெடுக்கவும். இப்போ குவத் உல் இஸ்லாம் ஆக்சுவலாக பார்த்தோன்னா இது டெல்லியில் இங்கே வந்துடணும். இங்கே டெல்லி டைப் பண்ணாமல் இருக்காங்க. குவத் உல் இஸ்லாம் என்ற மசூதியை இதுதான் பார்த்தோன்னா இந்தியாவில் காணப்படுகின்ற மிக பழமையான மசூதிகள் ஒன்று. கட்டியவன் சொல்லும்போது குத்புத்தீன் ஐபக் அவர்கள் வந்து பார்த்தோன்னா டெல்லி சுல்தான் காலத்துல இருப்பாங்க, இதை கட்டியிருப்பாங்க. ஸோ இது டெல்லியில் வந்திருக்கணும். இது கரெக்டு தான். சார்மினார் அப்படின்றது ஹைதராபாத் கோட்டை. சார்மினார் அப்படின்றது ஹைதராபாத். சரியா? இது ஹைதராபாத் கோட்டை. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா மோத்கி மசூதி டெல்லி, அதுவும் கரெக்டு. பதேபூர் சிக்ரி தர்கான்றது மத்திய பிரதேசத்தில் கிடையாது. பதேபூர் சிக்ரி தர்கான்றது மத்திய பிரதேஷ் கிடையாது. ஸோ இதுதான் அது தவறான ஒன்றா வெளியே போகுது. அடுத்து 55. பக்தி இலக்கியங்களின் காலம் என்று அழைக்கப்படுவது எதுன்னு சொல்லும்போது சேரர், சோழர், பாண்டியர், பல்லவர்கள் இவங்களுடைய யாரே காலகட்டத்தை குறிப்பிட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சோழர்களுடைய காலகட்டம் தான் இருப்பாங்க பக்தி இலக்கியங்களின் காலம் அப்படின்னு நினைப்பாங்க. சரியா? ஓகே. இப்போ வந்து பல்லவர்கள் காலம் சொல்லும் போது குடைவரை கோயில்கள்லாம் கட்டியிருப்பாங்க. அவங்க தான் கட்டடக்கலை எல்லாம் டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு பார்த்தோன்னா அந்த பஞ்ச பாண்டவரதங்கன்னு சொல்லுவாங்க, அவளுக்கு அதை ஏற்படுத்தியிருப்பாங்க. காஞ்சிபுரத்தில் நிறைய கோயில்கள் வந்து கட்டியிருப்பாங்க. பாண்டியர்கள் சொல்லும்போது மதுரை நகர் என்ன பண்ணியிருப்பாங்க, சிறப்பு வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மாதிரி பார்த்தோன்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தமிழ் நாட்டில் இருப்பாங்க சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தர்கள் பாண்டியர்கள் அவங்க ஃபேமஸ் கொடுத்துருப்பாங்க. சோழர்கள் சொல்லும்போது கட்டடக்கலை பிற்கால சோழர்கள் வந்து பண்ணியிருப்பாங்க. முற்கால சோழர்கள் பார்த்தோன்னா கரிகால சோழன் என்ன பண்ணியிருப்பாரு, கல்லணையை வந்து கட்டிட்டு போயிருப்பாரு. இதெல்லாம் மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த சாதனைகளை குறிப்பிட்டிருப்பாங்க. சரியா? ஓகே. ஸோ இன்னைக்கு பார்த்த இந்த 25 கேள்விகளுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள். திரும்ப கேட்கக்கூடிய அல்லது கேட்ட கேள்விகள் தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக வீடியோ போடுற நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்திலே பெல் ஐக்கான் இருக்கு, அதில் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்றத நோட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி பார்த்தோன்னா மாணவர்களுக்கு நிறைய பயன் வேண்டி நிறைய விஷயங்கள் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ எங்களுக்கு பார்த்தோன்னா குறைந்த அமௌண்ட்லேருந்து பார்த்தோன்னா டெஸ்ட் பேச்சஸ், ஆன்லைன் கிளாஸ் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு அரசாங்க அதிகாரி ஆகணும்னாக்கா ஒரு 6 மாத காலம் வேலை செஞ்சு தான் ட்ரை பண்ணி ஆகணும் அதுக்கு. ஸோ வேலை அப்படின்றது இந்த படிப்பு குறிக்கிறது. நீங்கள் 6 மாத காலம் என்ன பண்ணுங்க, ஒர்க் பண்ணுங்க, கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். உங்கள் வெற்றிக்கு தோல் கொடுக்கும் தோழனா வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி எப்பொழுதுமே இயங்கிக் கொண்டிருக்கும். ஸோ இன்னொரு கண்டென்ட்டோட இன்னொரு வீடியோவில் இன்னொரு கிளாஸில் உங்களை மீட் பண்ணுறோம். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள், பயணிப்போம் அரசு அதிகாரிகளே. வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியுடன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.